ப்ராப்பர்ட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹவு ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் த டிஃபைன் ப்ராப்பர்ட்டி டு டிஃபைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மோர் ப்ரீஷியஸ்லி. மோர் ப்ரீஷியஸ்லி அப்படின்றக்கப்ப டைரெக்டாக அசைன் பண்ணிட்டு இருந்தோம். டிஃபைன் ப்ராப்பர்ட்டி, ரைட்டபிள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கெட்டஸ் அண்ட் செட்டஸ் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே நம்ம கெட் யூஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அதை திருப்பியும் இன்னொரு தட்டி ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். லெட் மை கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறேன். மை கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேம், ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வைக்கிறேன். இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர். ஸ்கோர் ஓகே. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3,1,5,10 அப்படின்னு ஸ்கோர் அப்படின்னு வச்சேன். ஸோ இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா, as you know that the value is in the form of array. So this is in the form of string. As you very well aware about the types, primitives-லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸு, அரே, சிம்பிள் அரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட். இப்போ நான் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். டிஃபைன் ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போ நான் வந்து மை கேமுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறேன். மேக்ஸ் பிளேயர், லெட்ஸ் யூஸ் கேமல் கேஸ். மேக்ஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இந்த இடத்துல வேல்யூ வந்து ஒரு 5 பேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டபிள் உங்களுக்கு தெரியும், ரைட்டபிள் ஃபால்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ரீட் ஒன்லி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ மை கேம் டாட் மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் பிளேயர் console dot log of my game dot max player அப்படின்னு கேட்குது. ஸோ ensure that the terms கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா 12. எரர் பண்ணால் மட்டும் உடனே வந்துடும், இல்லைன்னா பழைய ரிசல்ட் எடுத்துடுவா. ஓகே. என்னாச்சு? இங்கேயா? தேவையில்லை, குவான்டிஃபைபிள் தான் எடுத்துக்கிறோம். தேவையில்லை. மேக்ஸ் எம் கேப்ஸ் ஓகே. மேக்ஸ் பிளேயர் இது ரைட்டபிள் ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். இஃப் ஐ ட்ரை டு ஆட் மை கேம் டாட் மேக்ஸ் பிளேயர் ஈக்குவலன் டு 10 லைக் தட். ஓகே. ஸோ இட் won't allow. ஸோ நம்ம இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டபிள் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யூ ஜஸ்ட் மேக் இட் அஸ் ட்ரூ. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரைட்? ஏற்கனவே பேசியிருக்கோம். 10 கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு let it be ஃபால்ஸாக இருக்கட்டும். ஸோ this might not be work. This case might not be work. இது ஒர்க் ஆகாது, ரைட்? ஓகே.
ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்கோர்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணலாம். ஸோ ஸ்கோர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். கெட் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸ்கோர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு let me define one property. Object dot define property. My game க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறேன். ஹை ஸ்கோர் டிஃபைன் பண்ணுறப்ப நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கெட் ஆஃப் யூஸ் பண்ணுறேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log of mygame.highscore HIGHSCORE. ஸோ இந்த கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு யூனிக்னஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் யூனிக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்லைன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். கரெக்டுங்களா? ஸோ கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கன்சோல் டாட் ரிட்டர்ன் 10 ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஹை ஸ்கோர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? 10 ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்னு இருக்கப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ரிட்டர்ன் த மேக்ஸிமம் வேல்யூ விச் இஸ் அவைலபிள் இன் திஸ். ரைட்டா? மேக்ஸிமம் என்ன இருக்குமோ அதை தான் எடுக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து 5 தான் எடுத்திருக்கு. ரைட்? புரியுதா? இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்றது இதை தான் எடுத்திருக்கு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கப்ப எனக்கு இந்த லொக்கேஷனில் என்ன வேணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? மேத் டாட் மேக்ஸில் கேட்குறேன். ஸோ எனக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ் வேணும். ஆர்குமெண்ட்ஸ்னால் ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் மை கேம். ஸோ மை கேம் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணினா ஆர்குமெண்ட்ஸ் கிடச்சிடும். ரைட்டா? அதில் திஸ் டாட் ஸ்கோர் அப்படின்னு இருக்கா, அதை கால் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ இதில் என்ன மேக்ஸிமமோ அதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ரெபாசிட் பண்ணுவோம். ரைட்? கன்சோலில். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். 10. ரைட்? இந்த டாட் கொடுத்தோன்னு பாருங்கள் ஆர்குமெண்ட்ஸ்னு கால் ஆனிச்சு. சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் த வேல்யூ ஆஸ் 12, let me have the 12 at the beginning of the array in index 0. ஓகே, ஸோ நான் இப்போது திருப்பியும் ரன் பண்ணுறேன். இந்த கேஸில் என்ன வருது? எனக்கு 12 தான் வருது. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு கெட் த வேல்யூஸ். புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் எதுக்காக நான் 1, 2, 3 போட்டு காட்டினேன்னு புரியுதா? மேக்ஸிமம் மார்க் எடுங்க. டைரெக்டாக ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தேன், ரிட்டர்ன் 10ன்னு கொடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு கால் த மேத் பில்டிங் மெத்தடை கால் பண்ணி அதில் மேக்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அதில் கால் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்தேன், 1, 2, 3, 4, 5 கொடுத்தேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நான் இப்போ ஆர்குமெண்ட்ஸ் எப்படி ஆர்குமெண்ட்ஸ்னால் இந்த இடத்துல வந்து எனக்கு இதுதான் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதில் திஸ் டாட் ஸ்கோர்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கோரோட மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கெட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கெட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்டஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால தான் சொன்னேன் ஹவு ஐ எம் கோயிங் டு என்ரிச் த டிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் டிஃபைனிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை யூஸிங் கெட்டஸ் அண்ட் செட்டர்ஸ்ன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே பேசினது தான் கெட்டு வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் வேறு ஒரு பயனில். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக ஸோ செட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் டாட் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி நான் மை கேம்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் த செட் ப்ராப்பர்ட்டி. செட் யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? செட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து செட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு வேரியபிள் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டி, டிஃபைன் ப்ராப்பர்ட்டி நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் இங்கே ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்றது வந்து இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேம். என்னோட கேமோட ஸ்டேட்டஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் சொல்கிறேன் அங்கே கால் பண்ணுறேன் திஸ் டாட் ஸ்டேட்டஸ் கால் பண்ணுறேன்.
ஈக்குவலன்ட் டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். திஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவலன்ட் டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ மை கேம் டாட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கம்ப்ளீட்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? மை கம்ப்ளீட்டட் ஈக்குவலன்ட் டு நான் வந்து ட்ரூ அப்படின்னு நான் சொல்லும் சமயத்தில் ஓகேவா, எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். மை கேம் டாட் ஸ்டேட்டஸ் கேட்குறேன். மறந்துடாமல் இந்த செமிகோலன்லாம் போடுங்க, இல்லைனா இது ப்ராப்ளம் வரும். ஸோ கம்ப்ளீட்டட்னு வருது. கரெக்டுங்களா? மை கேம் டாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தோன்னு என்ன ஆகுது, கம்ப்ளீட்டட் வருது. மோர் ப்ரீஷியஸ்லி நான் இங்கே ஒரு சின்ன ஒரு பூலியன் மட்டும் செக் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு இந்த திஸ் டாட் ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்னு சொல்கிறேன். இஃப் எஸ் அப்படின்றப்ப திஸ் டாட் ஸ்டேட்டஸ். இஃப் யூ ஆர் இன் த கன்ஃபியூஷன் கிவ் மீ த ஷூட் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல ஷூட் எழுதிக்கோங்க, ப்ராக்கெட்ஸ் பவுண்டரி போட்டுக்கோங்க. ட்ரூவாக இருந்த சமயத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ட்ரூவாக இருந்த சமயத்தில் நீ கம்ப்ளீட்டட் எடுத்துக்கோ அப்படின்றேன். ஸோ இட் வேல்யூவேட்ஸ் த பூலியன் ஃபேக்டர். இங்கே இஃப் ட்ரூனா மட்டும்தான் இங்கே வரும். கரெக்டாக? இந்த இடத்துல what happens, unexpected end of input. என்ன சொல்றோம்? if x ல தான சொல்றோம். இது கரெக்டா தான் நோட் காணிச்சு. Is it right? Second, check it out. Completed. My game completed. This is for this one is for set, and this one is for, and we have one more bracket, right? Yeah, perfect. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன், கம்ப்ளீட்டட்னு சொல்கிறோம். இந்த கேஸ் நான் ட்ரூ அப்படின்னு சொல்கிறப்ப the value will be true. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்டட். சப்போஸ் இஃப் ஐ ஆம் அசைனிங் டு ஃபால்ஸ் அசைன் பண்ணுறேன். all of you listen here. false assign பண்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா it won't execute. So the status is already mentioned in the object itself. So எனக்கு வந்து பாத்தீங்கன்னா in progress. Hope you understand. So which was already mentioned in the status. Progress தான் work ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் மெத்தட் யூஸ் பண்ணி செட்டஸ் யூஸ் பண்ணி. Hope you understand clearly, right? So be cautious with the brackets. So நான் இந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா so this is the right methodology. ஸோ அதனால் மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுருங்க. ஸோ நான் டிஃபைன் ப்ராப்பர்ட்டி தான் பேசியிருக்கேன் இந்த இடத்துல. வந்து ஆப்ஜெக்டாக டிஃபைன் ப்ராப்பர்ட்டி தான் பேசியிருக்கேன். ஆப்ஜெக்டாக டிஃபைன் ப்ராப்பர்ட்டியில் எப்படி கெட்டஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி செட்டஸ் யூஸ் பண்ணி என்ரிச் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி என்ரிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Defining the property. Hope you understand clearly, right? Enjoy the coding.